இன்னைக்கு நம்ம வந்து தால் ஃப்ரையும் சப்பாத்தியும் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ பயத்தம் பருப்பை ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, 4-5 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிடுத்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே இது நறுக்கிக்கலாம். இந்த பருப்பு 1/2 மணி நேரமாக ஊறின்னு இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் வச்சா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால நான் தனியாக தான் வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு பரவாயில்லைன்னா குக்கர்லேயே வேக வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், நான் தனியாக தான் வேக வச்சேன். பாருங்கள், ரொம்ப குழையாம பருப்பருப்பாக இருக்கு பாருங்கள். நான் அந்த காயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தால் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் அதுக்கு ஒரு இல்பு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சீரகம் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வெடிச்சிடுத்து. இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சம் அது வதங்கின உடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக வதங்கணும். பாருங்க, நல்லா வதங்கிடுது. இப்போ தக்காளியும் போட்டுக்கிறேன். தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வேகணும், முழுசா இல்லாம நல்லா கரையணும் அந்த தக்காளி. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமா போடுறேன். வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். காரத்துக்கு அந்த பச்சை மிளகா மட்டும்தான் தேவைன்னா அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இதை மூடி வைக்கிறேன். இதுக்குள்ள மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து கிரைண்டர்ல தான் பிசைய போறேன். கையாலெல்லாம் எனக்கு பிசைய முடியறது இல்லை. இப்போ இந்த கிரைண்டர் வாங்கினதுலேருந்து இந்த சின்ன கிரைண்டர்ல மாவு பிசையறதுக்கெல்லாம் ரொம்ப வசதியா இருக்கு. நான் ஒரு 3 கப்பு கோதுமை எடுத்து போட்டிருக்கேன். இது ஒரு 12லேருந்து 15 சப்பாத்தி வரும். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டேன். அந்த உப்பும் மாவும் கொஞ்சம் கலக்கட்டும். இப்போ ஒரே ஒரு துண்டு வெண்ணெய் போட்டுக்கிறேன். அந்த வெண்ணெய் வந்து நல்லா சாஃப்ட்னஸுக்காக நல்லா மிருதுவா இருக்கும். அதுக்காக அந்த வெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி தான் ஊடுறேன். ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லை, ரொம்ப ஜில்லுன்னு இல்லை, வார்ம் வாட்டர் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா அதில் விட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா சாஃப்டாகவே மாவு பிசைஞ்சிடுது. கொஞ்சமா எண்ணெய் ஊத்துறேன். வெண்ணெய் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் அந்த எண்ணெயும் இருந்ததுனா தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். நல்லா மெத்துன்னு வந்துருக்கு பாருங்க, சாஃப்டா. கையால் பிசைறத விட இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதனால நான் இதுல தான் பிசையிறது. தெரியுதா? எல்லாம் சேர்ந்து கலந்து வந்துடுது. வந்து நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இதுல இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். கையில ஒட்டாம இந்த கிரைண்டர்ல இருக்கிற மாவு ஒட்டாம வர்றதுக்காக அது ஒரு ஸ்பூன் தான் ஊத்திருக்கேன். பாருங்க, நல்லா ஒட்டாம வருது பாருங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கிரைண்டரை. நல்லா வந்து பிசைஞ்சிடுது மாவை. இதுலயே கூட நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ தால் பார்க்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுது, நல்லா குழஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நான் அந்த பருப்பு அதில் கொட்டிக்கிறேன். கொஞ்சம் திக்காக தான் இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி போட்டிருக்கேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் போடுறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப காரம் இருக்காது, கலரும் நல்லா இருக்குங்கிறதுனால காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். பாருங்க, அது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், ரொம்ப திக்கா இருந்தது. பாருங்க, இப்போ கொஞ்சம் கொதிச்சு வருது. கொத்தமல்லி தழையை போடுறேன். அதுவும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும்.
கொதிச்ச உடனே இறக்கிடலாம். ரொம்பவும் காரம் இல்லாம சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது. இந்த தால் பாருங்க கொதிக்கிறது. உப்பு காரம் பார்த்துக்கலாம். நான் பார்த்துட்டேன். காரம் சரியா இருக்கு, உப்பும் சரியா இருக்கு. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம்னு. எங்களுக்கு கரெக்டா இருக்கு உப்பு காரம். கொதிச்சது போறோம், அடுப்பு அணைச்சிடலாம். இப்ப நான் அதை ஒரு ஹாட் பேக்ல மாத்திக்கிறேன். இப்போ நம்ம சப்பாத்தி இட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு கிரைண்டர்ல இருந்து எடுத்துட்டேன். நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. மாவு பிசைஞ்சு ஒரு 1/2 இருக்கும். இப்ப நம்ம சப்பாத்தி இட ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு ஒரு சப்பாத்தியா இட்டு அதுல எண்ணெய் தடவி மடிச்சு இடுறதுன்னா ரொம்ப லேட் ஆகுங்கிறதுனால நான் ஒரு 5-6 சப்பாத்திக்கு தேவையான மாவை மொத்தமா எடுத்துட்டு இருக்கேன். இந்த மெத்தட்ல நீங்களும் பண்ணி பாருங்க. வேலையும் சுலபமா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும், உங்களுக்கு சாஃப்டாவும் இருக்கும் சப்பாத்தி. இப்ப நான் மொத்தமா ஒரு 5-6 சப்பாத்தி வரும் இது. அந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதை கனமா இட்டுன்னு இருக்கேன். நடுவுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திருக்கேன். அதை நல்லா ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இதை இப்படியே மடிச்சிட வேண்டிதான். இது பாக்குறதுக்கு ஒரு பரோட்டா மாதிரி வரும் பாருங்க. இப்போ இதை நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல தேவையோ நீங்க அந்த அளவுக்கு உருண்டை போட்டுக்கோங்க. எனக்கு இதுல ஒரு 6 உருண்டை வந்திருக்கு. 6 சப்பாத்திக்கு தேவையான உருண்டை வந்திருக்கு. இது அப்படியே பிசைஞ்சது பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பரோட்டா மாதிரி இருக்கும், லேயர் லேயரா வரும். இப்ப இதை இடைய ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா மெலிசாவே இடலாம், கனமாவே இருக்க வேண்டாம். பரோட்டா மாதிரி கனமா வேண்டாம், நல்லா மெலிசாவே இடலாம். ஆனா நல்லா லேயர், பரோட்டாக்குள்ள எப்படி லேயர்லாம் வருமோ அதே மாதிரி நல்ல லேயரா வரும். நான் இப்போ ஒரு 2-3 சப்பாத்தி இட்டுட்டு உங்களுக்கு அதை போட்டு காமிக்கிறேன். 2-3 சப்பாத்தி இட்டிருக்கேன். இப்போ பாருங்க. நான் ஆயில் இல்லாம தான் முதல்ல போட்டேன். கொஞ்சம் அது ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் கொஞ்சமா ஆயில் ஊத்துறேன். அது நல்லா நல்லா உப்பின்னு வருது பாருங்க, பூரி மாதிரி. ரொம்ப நல்லா இருக்கும் இது. மறுநாள் எடுத்து பார்த்தோம்னா கூட நல்லா மெத்துன்னு இருக்கும். தெரியறதா உங்களுக்கு? நல்லா உப்பிண்டு வருது. கேமரால உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நான் ஒரு 3 சப்பாத்தி இட்டிருக்கேன். 3ஐயும் போட்டு காமிச்சிடுறேன். பாருங்க, நல்லா ஒரு ஒரு பக்கமா நல்லா பூரிப்பா ஆயிட்டு வருது. நான் 2-3 தடவை திருப்பி போட்டதுக்கு அப்புறமா தான் எண்ணெயே ஊத்துறது. நான் ரொம்ப எண்ணெய் ஊத்துறது இல்லை, ஆயில் இல்லாம தான் நான் பண்றது. நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்து திருப்பி போட்டதுக்கு அப்புறம் தால் ரெடி ஆயிடுது, சப்பாத்தியும் ரெடி ஆயிடுது. அந்த 2-3 சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்குன்னு. நீங்களும் இதே மெத்தட்ல பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.